எனக்கென யாருமில்லையே, உனக்கு அது தோன்றவில்லையே அப்படி சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஆல்பம் பாடல். நம்ம ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக்ல பல வருடங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணாங்க. நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க நம்புறேன். அந்த பாடல இப்போ அஃபிஷியலா ஒரு படத்துல பார்க்க போறோம். அதாவது எல்ஐகே லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்துல அந்த சாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது அந்த படத்துடைய டீசர் ரிலீஸ் பண்ணப்பவே அஃபிஷியலா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வருஷம் வருஷம் வேலண்டைன்ஸ் டே அதாவது பிப்ரவரி 14 அன்னைக்கு அனிருத் கிட்ட இருந்து எதனா ஒரு விஷயம் வரும் லவ் ட்ராக்கு. ஸோ போன வருடம் இந்த தீமா தீமா இந்த எல்ஐகே படத்துடைய முதல் பாடல் ரிலீஸ் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த வருஷம் என்ன வரும் அப்படின்றது ரசிகர்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பா இருந்தது. அஃபிஷியலா என்ன சொன்னாங்கன்னா, இந்த எனக்கென யாரும் இல்லையே இந்த சாங்கை வந்து இப்போ அஃபிஷியலா இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சாங் இந்த படத்துடைய வெர்ஷன் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்க அந்த வீடியோ சாங்கை ரிலீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துருச்சு. நீங்க கேட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க நம்புறேன். கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி கேட்டது தான். பார்த்துருப்பீங்க விஷுவலா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஒரு நாளில் வாழ்க்கை எங்கு எங்கும் ஓடி போகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அற்புதமான பாடலை யுவன் சங்கர் ராஜா அவர்கள் ஸ்டார் படத்துல யூஸ் பண்ணியிருப்பாப்புல. ரொம்ப அற்புதமா இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த படத்துலையுமே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் எதிர்பார்த்தோம். ஆனா எனக்கு அந்த வீடியோ சாங்க பார்க்கும்போது, என்னடா இது ஏதோ டப் மேஷ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாரி தான் இருந்தது. பெரும்பாலும் நெறைய இடங்கள்ல பிரதீப் ரங்கநாதன் வாய் மட்டும் தான் அசைக்கிறாப்புல, பெருசா எதுவுமே இல்ல. ஒரு சில சீக்வென்ஸ் பார்க்கறது நல்லா இருந்தது. பட் ஆனா, ஓவராலா ஏதோ டப் மேஷ் பண்ண மாரி தான் இருந்தது. அந்த மாரி தான் உங்களுக்குமே ஒரு ஃபீல் இருந்ததா அத பார்க்கும்போது அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. பெரும்பாலும் இந்த மாரி நல்ல பாடல யூஸ் பண்ணாம இருங்க. எனக்கு என்ன பொறுத்தவரைக்கும் இந்த சாங்க யூஸ் பண்ணாம இருந்திருக்கலாமோ! அப்டின்ற மாரி தான் தோணுச்சு. படம் வந்து இப்போ மார்ச் 27 வரப்போது. நெறைய படங்கள் வரல. ஏன்னா, பாரடைஸ் படம் தள்ளி போயிடுச்சு. நம்ம ராம் சரண் படமும் தள்ளி போயிடுச்சு. ஸோ நல்ல டேட் தான். கண்டிப்பா படம் ஹிட் ஆனா நல்லாருக்குன்ற மாரி தான் எதிர்பார்க்குறேன். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் படம் அந்த அளவுக்குலாம் ஒண்ணுமே இல்ல அப்டின்ற மாரி சொல்றாங்க. அதெல்லாம் மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் மார்ச் 27 வரப்போகுது அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னமும் ஷூட்டிங் முடியல. 1 வாரம் பேலன்ஸ் இருக்காமா. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது எப்போ முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு.